தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் ஒரு கொஸ்டின் மார்க்கோட சொன்னாங்க. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக, மாணவர்களுக்காக இந்த அரசு அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி. என்ன அவங்க வந்து கமிட் பண்ணாங்களோ, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்காக 2.5 லட்சம் குறைவான வருமானம் இருக்கக்கூடிய ஃபேமிலியை சேர்ந்த மாணவர்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் இருந்தாலும் சரி, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் சரி, பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் கவர்மெண்ட் அலாட்மெண்ட் இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் சரி, ஃபீஸ் வந்து எக்ஸம்ஷன் அப்படின்ட்டு வந்து ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருந்தாங்க, ப்ராஸ்பெக்டஸ்லையும் கொடுத்துருந்தாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த காலேஜை போய் அப்ரோச் பண்ணுறப்ப சில காலேஜஸ், எல்லா காலேஜஸும் சொல்ல முடியாது, சில காலேஜஸ் வந்து அதை வந்து ரிஃப்யூஸ் பண்ணாங்க. இல்லை, அதெல்லாம் முடியாது, நீங்கள் ஃபுல் அமௌண்ட் தான் பே பண்ணணும், 4.5 லட்ச ரூபானா நீங்கள் 4.5 லட்ச ரூபா பே பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷ்னல் அமௌண்ட் என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை பே பண்ணணும். தென் மேனேஜ்மெண்ட் கோட்டானா 16 லட்சம், 15 லட்சம், 16 லட்சம் அப்படின்ற ஃபீஸை பே பண்ணிவிட்டு அடிஷ்னல் ஃபீஸும் பே பண்ணணும் அப்படின்னாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை கொடுத்தது. ஏன்னா வருமானம் குறைவு இருந்து தான் அது வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இவங்க அப்ளை பண்ணாங்க. 3வது ரவுண்டில் அவங்க எக்ஸிட்டும் ஆக முடியாது அப்படின்றப்ப மாபெரும் குழப்பம் இருந்தது. நிறைய மாணவர்கள் பெற்றோர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து மெயில் மூலயமா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அமைச்சிருக்காங்க. இது நேரடியாகவும் நிறைய பெற்றோர்கள் வந்து போய் முறையிட்டதன் மூலமாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் எந்தெந்த காலேஜஸ்ல இந்த மாதிரி நடக்குதோ அவங்களுக்கு நேரடியா அங்க இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி பசங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, நீங்க வாங்கக்கூடாது அப்படின்றத சொன்னது மூலயமா காலேஜஸே இப்ப வாலண்டரியா யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆச்சோ அந்த குழந்தைங்களுக்கு கால் பண்ணி வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அடிஷ்னல் ஃபீ மட்டும் பே பண்ணா போதும், உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேரண்ட் வந்து காலையில இருந்து கால் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்த மாதிரி நம்ம நாங்கள் போய் பார்த்தோம் சார், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்கள் வீடியோவை பார்த்துட்டு நாங்கள் வந்து அங்கே போய் நாங்கள் போய் சொன்னோம், மெயில் பண்ணோம், எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தைங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு எங்களுக்கு நல்ல வழி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வந்து நம்ம உண்மையாலேயுமே நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும். நம்மளுடைய தமிழக அரசு, தமிழக முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர், இதுக்கு எல்லாமே யாரெல்லாம் வந்து எந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் இதில் ஈடுபட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். இதில் முன் முயற்சிகளை எடுத்த அந்த பெற்றோர்களுக்கு தான் முக்கியமாக வந்து நன்றி சொல்லலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டால் நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, அதுக்கான ஸ்டெப் எடுத்து நம்ம வந்து யாருக்கிட்ட முறையிடணுமோ அங்கே முறையிடணும் அப்படின்றதுக்கு அந்த குழந்தைகள் வந்து பேரண்ட்டும் பெற்றோர்களும் இதுக்கு ஸ்டெப் எடுத்து காலேஜஸும் வந்து அக்செப்ட் பண்ணதுனால இன்னைக்கு எல்லாருக்குமே காலேஜஸும் வந்து ஆமாம் சரி நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. நம்மளுடைய தமிழக அரசும் இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கு. தென் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனும் இதுக்கான ஸ்டெப்பை இமீடியட்டாக, ஏன்னா இன்னைக்கு 8ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, அதனால இது விட்டுட்டா என்ன ஆகுறது அப்படின்ற பதட்டத்தில் இருந்தாங்க நிறைய பேர். அதுக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு வந்து முன்னாடியா, ஏன்னா அட்மிஷன் விட்டுட்டா என்ன பண்றதுன்றதுல விட்டுட்டு இன்னைக்கு அட்மிஷனுக்கு டைம் முடியறதுக்கு முன்னாடியே எல்லா காலேஜஸ்க்குமே இவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலையோ இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுமே இந்த 2.5 லேக்ஸு கீழே இருக்கக்கூடிய வருமானம், எஸ்பெஷலி எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் பிசிசி மாணவர்களுக்கு ஃபீஸ் இல்லாமல் அட்மிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாகக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப நம்ம வந்து வீடியோ போடுறது பெருசு விஷயம் இல்லை. இதை முறையா நடவடிக்கை எடுத்து கல்லூரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து வாங்க ஜாயின் பண்ணிக்கிங்க சொல்றாங்க அப்படின்றத எல்லாருக்கும் தெரிவிக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ. நன்றிகள். இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தமிழக அரசு கண்டிப்பா மாணவர்களுக்கான அரசு, மக்களுக்கான அரசு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் வேஸ்ட் பேப்பரு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பரு அப்படின்லாம் போட்ட இடத்துல இன்னைக்கு இல்லை, நம்ம என்ன கமிட்மெண்ட் கொடுத்தோமோ அதை மாணவர்களுக்காக நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம அரசு வந்து இதுக்கான சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அப்படின்றத எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் நன்றி.